முனிவர் மிருகண்டு மற்றும் அவரது மனைவி மருத்வதி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தனர். அவர்கள் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்தனர். சிவன் அவர்கள் முன் தோன்றி ஒரு தேர்வு அவர்களுக்கு கொடுத்தார். மிகுந்த அறிவும் பக்தியும் கொண்ட ஆனால் 16 வயதில் இறக்கும் மகன் வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுள் கொண்ட அறிவில்லாத மகன் வேண்டுமா என்று கேட்டார். மிருகண்ட முனிவர் தயங்காமல் குறைந்த ஆயுள் இருந்தாலும் நல்ல மகன் வேண்டும் என்றார். அப்படி பிறந்தவர்தான் மார்க்கண்டேயர். சிறுவயதிலேயே மார்க்கண்டேயர் சிவபெருமானை மிகவும் பக்தியுடன் வழிபட்டார். அவருக்கு தன் வாழ்க்கை 16 வயதில் முடியும் என்று தெரிந்தும் அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை பூஜை செய்து மந்திரங்கள் ஜபித்து வாழ்ந்தார். மார்க்கண்டேயர் 16 வயது அடைந்த நாள் வந்தது. அது அவருடைய இறப்புக்கான நாள். அந்த நாள் அவர் இன்னும் அதிகமாக சிவனை தியானித்து சிவலிங்கத்தை அணைத்து கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் யமன் வந்தார். யமன் தனது பாசக்கயிற்றை வீசி மார்க்கண்டேயரை பிடிக்க முயன்றார். ஆனால் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்திருந்ததால் அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் சிவலிங்கம் உடைந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அவர் கோபத்தில் என் பக்தனை எடுக்க துணிந்தாயா என்று யமனை கண்டித்தார். பின்னர் சிவன் மார்க்கண்டேயரை பார்த்து நீ என்றும் இளைஞனாகவே இருப்பாய், மரணம் உன்னை தொடாது என்று சிரஞ்சீவி வரம் அளித்தார். அதனால் மார்க்கண்டேயர் காலத்தை வென்ற பக்தராக புகழ் பெற்றார்.